டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் ஏப்ரல் 14 குரோதி வருடம் நிறைவடைந்து விசுவாவசு என்கின்ற தமிழ் மாதம் புத்த ஆண்டு துவங்குகிறது. இந்த ஆண்டின் தன்மையே பார்த்திங்கன்னா நிறைய தானியங்கள் பெருகி வளமையை தரக்கூடிய ஆண்டாகவே இது அமைதுன்னு சொல்லலாம். மேற்கொண்டு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது அனைத்து ராசிகளுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நன்மை தரக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எந்த ஒரு வருடத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடைவது இது ஒரு தனி சிறப்பு. ராகு, கேது, குரு, சனி எல்லாமே பெயர்ச்சி அடைந்து ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒன்று கைவிட்டாலும் மற்றொன்று கை தூக்கி விடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். சரி, அப்படியே அமையல, சில தோஷங்கள் இருக்குன்னா அதற்கு என்ன செய்யணும்? நிரந்தர தீர்வாக எண்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும்? உங்களுடைய பெயர் ஸ்ட்ராங்காக அமைந்தாலே கிரகங்களுடைய தன்மையை தாண்டி உங்களால் வெல்ல முடியும். அதற்கான இலவச குறிப்பு கூட நான் ஒவ்வொருவருக்குமே தருவதாக இருக்க. அதற்கான குறிப்பு இந்த பகுதியோடைய இறுதியில் வருது, பார்த்து பயன்பெறுங்கள். இந்த விஸ்வாவசு பிறக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரியனும், ரிஷப ராசியில் குருவும், கடகராசியில் செவ்வாயும், கன்னி ராசியில் கேதுவும், துலாம் ராசியில் சந்திரனும், கும்பராசியில் சனி கிரகமும், மீன ராசியில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் அமர்கின்றன. இது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். பாருங்கள், மீன ராசிக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். விஸ்வாவசு ஆண்டை பொறுத்தவரை இந்த வருஷம் முழுமையுமே நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப அதிகப்படியான செலவினங்களை தவிர்க்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இது இருக்குது. ஒரு சுமாராக பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாலுமே கூட உங்களுக்கு மற்ற புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களால் காரிய ஜெயம் அப்படிங்கிறது உருவாகும். இப்போ இது நாள் வரைக்கும் ஒரு மேனேஜர் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாருன்னா அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி மாற்று பாஷை பேசக்கூடிய இன்னொரு மேனேஜர் நார்த் இந்தியாவிலேருந்து அமர்வார். அவர் ஆனால் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவார். அவர் உங்களுடைய திறமைகளை மதிப்பிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் தருவார். அது மாதிரி எதிரே பார்க்காமல் அந்நிய பாஷை பேசுபவர்களால் அல்லது வேற்று மனிதர்களால் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சராக இருப்பாங்க, அவங்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையை ராகு உறுதிப்படுத்துகிறார். 12ஆம் வீட்டில் அமரக்கூடிய ராகுவும் 6ஆம் வீட்டில் அமரக்கூடிய கேதுவும் உங்களுக்கு மிக சரியான நன்மைகளை பெற்று தருவார்கள். ஏன்னா இது ராகு கேதுவுக்குரிய மிக ஆப்டான பிளேஸ்மெண்ட்ஸ், மிக நன்மையான ஸ்தானங்களே இந்த 12ஆம் வீடும் 6ஆம் வீடும் தான். அந்த வீட்டிற்கு அமரும்போது அவங்க எப்படி கெடுதல் பண்ணுவாங்க? நிச்சயம் நன்மைகளையே செய்வார்கள். அதே போல் உங்களுக்கு சனி 7.5 சனியாக, அதுவும் ஜென்ம சனியாகவே இன்னும் உங்களுடைய ராசியிலேயே அமர்கிறார். இது நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜென்ம சனி அப்படிங்கிறது நன்மை இல்லை தான். அதனால தான் சொல்கிறேன், பணங்காசு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. தயவுசெய்து அதிகப்படியாக கடன் வாங்கிறாதீங்க. முக்கியமாக மிக அதிக வட்டிக்கு கடன் வாங்கினீங்கன்னா உங்கள் ஆசைப்பட்டு வாங்கின எல்லா விஷயத்தையும் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் முடிந்தவரை செலவினங்களை கட்டுப்படுத்தி இருப்பதை அப்படியே ரொட்டேட் பண்ணுற பிளான்ஸ் வச்சுக்கோங்க. சரி, அப்போ எந்த கிரகமே எனக்கு சாதகமாக இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது 4ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குருவினால் ஓரளவுக்காவது நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். 4ஆம் வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம், கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதியே போய் அமர்வது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை தரும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் உங்களை ஓரளவுக்காச்சும் பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய மைண்டை கூல் பண்ணி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தெம்பை தருவது, ஓரளவுக்காச்சும் பணங்காசை தருவது, உதவிகளை பெற்று தருவது, இது எல்லாமே குரு தான் உங்களுக்கு தரப்போகிறார். ஸோ முடிந்தால் நீங்கள் குருவுக்கான மிக பவர்ஃபுல்லான பிளேஸஸ், சாதாரண பிளேஸ் இல்லை, மிக பவர்ஃபுல்லான பிளேஸ்னால் திருவண்ணாமலையை சொல்லலாம். அந்த இடத்திற்கு ஒரு முறையாவது அந்த சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள்.
சித்தர்களுடைய ஆலயமான ரமணாசிரமம் போன்ற ரமண மகரிஷி, அதே போல் பாம்பன் சுவாமிகள் சன்னதிக்கு, இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு முறை போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. அது எந்த சித்தர் சமாதியாக இருந்தாலும் சரி, ஜீவ சமாதியாக இருக்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு முழுமையாக தோஷங்களை நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த ஆண்டு முழுமைக்குமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அதிர்ஷ்ட தேதிகள் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு நிறைய நன்மைகள்ங்கிறது நடக்கும். அதே போல் 9, 27 இந்த தேதிகளையும் உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது நடக்கும். இதை தேதியாக மட்டும் பாவிக்காமல் இதை நீங்கள் எண்களாகவுமே நினைக்கலாம். இந்த எண்களில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது தமிழ் புத்தாண்டிற்கான பொது பலன்கள் எல்லாமே பார்த்தீங்க. இதில் யாருக்கெல்லாம் யோகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும், சில பேருக்கு லைஃபே மாறும்னு சொல்லப்பட்டிருந்தாலும், அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அங்கலாய்ப்புகள் கேட்காமல் இல்லை. எல்லா நேயர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப்பில் ஆஹா ஓஹோ அப்படி இப்படிங்கிறாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, இது தவிர இன்னும் வேறு கஷ்டம் வருதுன்னு வேறு சொல்கிறீங்க, இதுக்கு எண்டே கிடையாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ உங்களுக்காகவே நான் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு நபருக்கு குருவினுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய அருளும் இருக்கும் பொழுது தான் எண்கணித ரீதியான பரிகாரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளால் பிடிச்சி நிறுத்தவே முடியாது. அது சுற்றுவட்ட பாதையில் அது நியமிக்கப்பட்ட விதியில் சுற்றி கொண்டே தான் இருக்கும். அது சுற்றும் போது அது கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுத்தே தீரும். இப்போ மழை பொழியணும் அப்படின்னா பொழிந்தே தீரும். ஆனால் நீங்கள் நனையாமல் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஒரு ரெயின் கோட்டோ ஒரு கொடையோ பிடித்து கொள்கிறீர்களோ, அது மாதிரி எண்கணிதம் அப்படிங்கிறது உங்கள் பெயரின் அடிப்படையில், உங்கள் பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் மிக சரியான எழுத்துக்களில் அமைந்திருந்தால், அதிர்ஷ்ட எண்களில் அமைந்திருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள். இப்போ ஏற்கனவே இப்போ அமைஞ்சிருக்கிற உங்களுடைய பெயர் சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா, உங்கள் பிறந்த தேதியுடைய தன்மை என்ன, கூட்டுத்தொகையுடைய குணநலன்கள் என்ன, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். இது கிரகங்கள் ரீதியான பலன்கள் அல்ல, எண்கள் ரீதியாக, எண் கணிதம் ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி குணநலன்கள், உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, அது என்ன விதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத இலவச பொது பலன்களாக நான் தருவதாக இருக்கேன். அது உங்களுக்கு அச்சு அசலாக பொருந்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா கணிதம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை அளப்பதற்கும் அவனுடைய கால விதிகளை பற்றி ரகசியங்களை சொல்வதற்குமே பயன்படுத்தப்படுது. ஸோ இதில் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் தரக்கூடிய வகையில் உங்கள் பெயரை அமைத்து கொள்ள முடியும். அதை பற்றின குறிப்புகள் எல்லாமே என்னுடைய இலவச பொது பலன்களில் இருக்கும். உங்களுடைய பெயரை திருத்தம் பண்ணுவதற்கான கன்சல்டேஷன் ப்ரொசீஜர், ஒருவேளை பெயர் சரியாக அமையலை, அது என்ன பண்ணணும், என்ன செய்தால் உங்களுக்கு நல்விதி கிடைக்குங்கிறத பற்றி எல்லாமே அந்த பொது பலன்களை நான் சொல்லுவேன். அது பிடித்திருந்தால் மேற்கொண்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் போகலாம். இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எவ்வளவு செய்துமே அது லாபங்கள் தரலன்னா உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதியோடு எனக்கு அனுப்புங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம், குழந்தைக்கு நீங்கள் பேர் அமைச்சிருந்தீங்கன்னா அந்த பேரை அனுப்புங்க. இல்லாட்டினா பிறந்த தேதியும் நேரத்தை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. நான் எப்படி பலன்கள் சொல்லுவேன், உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னங்கிறதெல்லாம் சொல்லி உங்களுக்கு பொது பலன்கள் அனுப்புகிறேன். அது பிடித்திருந்தால் மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.